இருக்கும் அவையோரே சான்றோரே. என்னை போன்றோரே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். தன் அன்பான பக்தர்களின் குறைகளை தீர்த்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் தன் ஐயனின் பாதத்தை வணங்கி இவ்விழாவில் ராமர் கோயில் கடந்து வந்த பாதை என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன் சமர்ப்பிக்கலாம் என வந்துள்ளேன். உலகிலே அதிசய தேசம் என்று ஒன்று உண்டென்றால் அது பாரத தேசமாகும். இங்கு மனிதர்கள் தெய்வமாகவும் தெய்வங்கள் மனிதர்களாகவும் பிறப்பிக்கிறார்கள் என்றால் பண்டிதர் மார்க்ஸ்முல்லர் ஆமாம் உண்மைதான். ஸ்ரீ கிருஷ்ணா கீதையில் நல்லவர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் நான் நிகழ்ந்தோறும் வந்திருக்கிறேன் என்றார். அதற்கு ஏற்ப திரேதாயுகத்தில் அயோத்தி பட்டணத்தில் தசரதனுக்கு மகளாக பிறந்து தெய்வமாக உயர்ந்தவர் தான் ஸ்ரீராமர். அயோத்தி நகரில் ஸ்ரீராமரின் ஜென்மஸ்தலத்தில் ஆலயம் அமைந்ததற்கு ஆலயம் தொழுவது சாதம் என்று கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற பழமொழிக்கு ஏற்ப ராமரின் ஆலயம் பிரசித்தி பெற்ற விளக்க காரணம் என்ன தெரியுமா? ஏற்ற குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்பு ராமரின் ஆலயம் விக்ரமாதித்ய மன்னனால் எழுப்பப்பட்டு யோகி சாமானந்த பாபா என்பவரின் மேற்பார்வையில் நடந்து கொண்டிருந்தது. பாபாவின் யோக சித்தியில் ஆலயம் பல மடங்கு வளர்ந்து கொண்டிருந்தது. பாபாவிடம் பல மக்கள் சீடர்களாக வந்து சேர்ந்தார்கள். அதில் ஒருவன் தான் காதல் அப்பாஸ் முசா என்ற முஸ்லிம் வக்கீல். அவரிடம் பாபா, நீ இந்துக்களின் ஆச்சாரங்களை கடைபிடிக்கும் வண்ணம் உன் மனம் தூய்மை அடையவில்லை, எனவே நீ உனது மதத்தை பின்பற்றி கடமை செய்ய திருப்பி அனுப்பிவிட்டார். சிறுநாள் கழித்து மற்றொருவன் பாபாவிடம் சீடனாக வந்து சேர்ந்தார். அவன் தான் ஜலாசா என்ற முஸ்லிம் வக்கீல். அவன் மனது முழுவதும் சிறிய எண்ணம் நிறைந்திருந்தது. அவன் அயோத்தியில் ராமர் ஆலயம் இருந்த இடத்தில் முஸ்லிம் மசூதி அமைக்க வேண்டும் என ஆசைப்பட்டு அதற்கு முதல் படியாக ஆலயத்தின் அருகாமையில் முஸ்லிம் மசூதியை அமைத்தார். அதில் முஸ்லிம் அனைவருக்கும் 5 நேரம் தொழுகை நடத்த வேண்டும் என ஆசைப்பட்டார். ஆமாக இருந்த கல்லறைகளை தகர்த்து ஆலயத்தின் அருகாமையில் அடைந்தனர். அப்போது 1526ஆம் ஆண்டு சிந்துகாட் நகரில் ராணா சங்கராம் சிங் ஆண்டு வந்தார். 1528ஆம் ஆண்டு முதல் பானிபட் போர் நடைபெற்றது. பாபர் போர்க்களத்தில் இருந்து தப்பியோடி அயோத்திக்கு வந்தார். அயோத்தி ஆலயம் அவன் மனதை கொள்ளை கண்டது. யோகி பாபாவிடம் சென்று ராணா சங்கராம் சிங்கை வெற்றி கொள்ள ஆசை பெற்று 60 லட்சம் போர் வீரர்களை கொண்டு வெற்றி பெற்றான். வெற்றிகர காரணமாக இருந்த ஜலாசா என்ற துரோகியின் ஆசைக்கு இணங்கி முஸ்லிம் மசூதியை அமைக்க பாபா தனது படைத்தளபதி மீர்பாகியை அழைப்பிறப்பித்தான். மீர்பாகி படைத்தளபதி தலைமையில் இந்துக்களின் இதயமான ராமர் ஆலயத்தை இடித்து தரைமட்டமாக்கினார். முஸ்லிம் சீடர்கள் துரோக வரிசல் தெரிந்தும் பாபா தனது ராமர் ஆலயத்தில் இருந்து ராமர் சிலையை எடுத்துக்கொண்டு உத்தரகாண்டத்திற்கு சென்று விட்டார். அப்போது 1528ஆம் ஆண்டு மீர்பாகி படைத்தளபதி தலைமையில் ஆலயத்தை இடித்து தரைமட்டமாக்கினார். ஏறக்குறைய 500 ஆண்டுகள் கடந்தும் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு மன்னர்கள் தலைமையில் நடத்தினார்கள். ஒரு ராணியர் தலைமையில் 500 பெண்களும் இருந்தனர். ஒரு துறவிகள் தலைமையில் 200 துறவிகள் வீரமரணம் அடைந்தனர். அப்போது 1947 நமக்கு பாரதம் சுதந்திரம் அடைந்தது. அதிலிருந்து மசூதியில் தொழுகை எதுவும் நடைபெறாத நிலையில் ஆலயத்தில் ராமரை பிரதிஷ்டை செய்து அன்றிலிருந்து ராமஜெயம் நடைபெற்று வந்தது. 1982இல் இந்து பரிஷத் தலைமையில் மாநாடு நடைபெற்றது. 1989இல் ராமஜோதி ரதம் ராமர் கோயில் கட்ட செங்கல்
என்ற பெயரை கேட்டதும் உடம்பில் உள்ள நரம்புகளில் மின்சாரம் பாய்வது போன்று உணர்ந்து யாருக்கு ஏற்படுகிறதோ அவரே உண்மையான இந்து என்றார் சுவாமி விவேகானந்தர். இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து 1992 பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கப்பட்டனர். ஒன்று பட்டால் ஒன்று வாழ்வு. இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து 2019 ராமர் ஆலயம் குழந்தை ராமருக்கே என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு 2020 பூமி பூஜை போட்டு 2024 21 ஜனவரி ராமர் கம்பீரமாக ஆலயத்தில் எழுந்திருந்தார். இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்துக்கள்